தீபிகா வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயிடமிருந்து விவாகரத்து கோரி அவருடைய மனைவி சங்கீதா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னவென்றால், கடந்த 24ஆம் தேதி அன்றே இந்த மனு தாக்கல் செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனு விசாரித்த நீதிபதி இந்த மனுவை குடும்ப நீதிமன்றத்துக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். அதுதான் தற்போது அப்டேட் ஆக இருக்கின்றது. வருகின்ற 20ஆம் தேதி இந்த மனு விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் விவாகரத்து கோரி விஜயின் மனைவி சங்கீதா தாக்கல் செய்த மனுவில் என்னென்ன காரணங்கள் குறிப்பிட்டிருக்கிறார், குறிப்பாக என்ன காரணங்களுக்காக விவாகரத்து வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த காரணங்கள் தான் தற்போது பேச்சு பொருளாக மாறியிருக்கு, மிக முக்கிய நிகழ்வாக மாறியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நடிகையுடன் தொடர்ந்து வெளிநாட்டிற்கு விஜய் சென்று வந்தது என்பதும் எனக்கு தாமதமாக தான் தெரிய வந்தது என்றும், அதனால் தான் மனதளவிலும் உணர்வுபூர்வமாக பாதிக்கப்பட்டிருந்தேன் என்றும் குறிப்பிட்டிருக்கார். மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், கடந்த 2021ஆம் ஆண்டுதான் எனக்கு தெரிய வந்தது. அதாவது ஒரு நடிகையோடு விஜய் திருமணத்தை மீறி உறவில் இருக்கின்றார் என்ற உண்மையை 2021ஆம் ஆண்டுதான் தனக்கு தெரிய வந்தது என்றும், அப்போது முதலே விஜய் தன்னுடன் உணர்வுபூர்வமாகவும் மனதளவிலும் தன்னை விட்டு பிரிந்துதான் இருந்தார், பலமுறை கூறியும் அதை அவர் பொருட்படுத்தவில்லை என்ற காரணங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இதனால் மிகவும் மன உளைச்சல் அடைந்தேன் என்ற காரணத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விஜயின் திருமணத்தை மீறிய உறவை 2021ஆம் ஆண்டு தெரிந்து அதிர்ச்சி அடைந்தேன் என்றும், அதற்கு பிறகுதான் தொடர்ந்து தாங்கள் இருவரும் ஒன்றாக இல்லை, பிரிந்து வாழ்ந்து வந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், தான் பலமுறை இது குறித்து பேசியிருந்தும் அது தொடர்பாக அதை பெரிய அளவில் பொருட்படுத்தாமல் தவிர்த்து வந்தார் என்றும், நடிகையுடனான உறவை முறித்துக் கொள்வதற்கான எந்த முயற்சியும் அவர் மேற்கொள்ள என்றும், நடிகையுடன் தொடர்ந்து வெளிநாட்டிற்கு விஜய் சென்று வந்தது தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியது என்றும் சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக விஜயுடன் இருக்கக்கூடிய புகைப்படங்களை அந்த நடிகை வெளியிட்டு வந்தது என்னை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இந்த விவகாரம் திருமணம் என்பது ஏட்டளவில் மட்டுமே இருந்தது என்றும் அந்த புகார் மனுவில் சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறார். வெறும் ஏட்டளவில் தான் திருமண உறவு என்பது இருந்திருக்கிறது என்றும், திருமணம் தொடக்கத்தில் தாங்கள் மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தோம், ஆனால் 2001 அந்த 2021 அந்த காலகட்டத்தில் தான் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றதாகவும், அன்று முதல் 2021 முதலே மனதளவில் மற்றும் உணர்வுபூர்வமாக நாங்கள் பிரிந்துதான் வாழ்ந்து வருகின்றோம் என்றும் குறிப்பிட்டிருக்கார். நடிகை ஒருவரோடு விஜய் திருமணத்தை மீறி உறவில் இருந்ததாக வரக்கூடிய செய்தி என்பது 2021ஆம் ஆண்டுதான் தனக்கு தெரிய வந்தது என்றும், விஜயின் இந்த விவகாரம் தொடர்பாக பல முறை தான் தெரிவித்தும் கூட அதை பெரிய அளவில் பொருட்படுத்தவில்லை, அது தொடர்பாக அவர் மீண்டும் அதை அவர் தவிர்க்கவில்லை, தொடர்ந்து அது போன்ற செயலை மேற்கொண்டு வந்தார் என்றும் குறிப்பிட்டார். மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த புகார் மனுவில் அந்த நடிகையின் பெயரை அவர் குறிப்பிடாமல் தவிர்த்து விட்டார். அதாவது பலருடைய அந்த மாண்பை காக்க வேண்டும், கண்ணியத்தை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த நடிகையின் பெயரை குறிப்பிடாமல் தவிர்க்கின்றேன் என்ற ஒரு விடயத்தையும் அந்த மனுவில் சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலமாக இந்த விவகாரம் ஏற்கனவே கடந்த ஆண்டு 2025 9ஆம் தேதி 11வது மாதமே விவாகரத்து கோரி அவர் முயற்சி மேற்கொண்டார் என்றும், அப்போது சமரசமாக பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டு அப்போது அதை அவர் தவிர்த்தார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அதன் தொடர்ச்சியாக தற்போது கடந்த 24ஆம் தேதி என்று செங்கல்பட்டு முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். அதை விசாரித்த நீதிபதி இன்றைய நிலையில் விசாரித்த நிலையில் குடும்ப நல நீதிமன்றத்துக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். வருகின்ற 20ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் கணவரிடம் ஏதேனும் அழுத்தம் வந்தால் நடிகை பெயரை வெளியிடுவேன் என்றும் பகிரங்கமாக அதில் கூறியிருப்பதாக இருக்கின்றது. அந்த மனுவில் கணவர் தரப்பிலிருந்து ஏதேனும், அதாவது விஜய் தரப்பிலிருந்து ஏதேனும் அழுத்தமோ மிரட்டல் வந்தால் அந்த நடிகையின் பெயரை பொதுவெளியில் பகிரங்கமாக அறிவிப்பேன் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கார். தேவைப்படும் பட்சத்தில் எனது கணவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருக்கக்கூடிய நடிகையின் பெயரை வெளியிடக்கூட தயங்க மாட்டேன் என்றும், திருமணத்தை மீறிய உறவை தட்டி கேட்டதால் வீட்டில் எனக்கான உரிமைகள் என் கணவர் விஜய் நிறுத்திவிட்டார் என்ற ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதாவது இது தொடர்பாக அவரிடம் பேசும் போதும், இது தொடர்பாக அவரிடம் சண்டையிடும் போதும் கேட்கும் போதெல்லாம் இந்த விவகாரத்தை தான் பெரிதுபடுத்துவதாக கூறி தனக்கான உரிமைகளை வீட்டில் விஜய் நிறுத்திவிட்டார் என்ற பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். திருமணத்தை மீறிய உறவை தட்டி கேட்டதால் மனைவியான என்னை விஜய் சுதந்திரமாக நடமாட விடாமல் தடுத்தார், அதன் காரணமாக அவரை விட்டு பிரிய தற்போது நான் எடுத்திருக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். தந்தையினுடைய நடத்தை குழந்தைகளுக்கு அவமானம் ஏற்பட்டது என்றும் விஜயின் மனைவி சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறார். தந்தையின் நடத்தை குழந்தைகளுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும், திருமணத்தை மீறி உறவை தட்டி கேட்டதால் பொருளாதார ரீதியாக எனக்கு விஜய் பல்வேறு கட்டுப்பாடு விதித்தார், சுதந்திரமாக என்னை செயல்பட விடவில்லை,
இது திருமணத்தை மீறி உறவு குறித்து தட்டி கேட்ட காரணத்தால் பொருளாதார ரீதியாக தன்னை கட்டுப்படுத்த முயற்சித்தார். அதேபோல சுதந்திரமாக தன்னை செயல்பட விடவில்லை. வீட்டில் குடும்பத்தில் தனக்கான உரிமைகளையும் அவர் முழுவதுமாக வழங்கவில்லை உள்ளிட்ட பல பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் இந்த மனுவில் குறிப்பிட்டு இதுபோன்ற காரணங்களால் தனக்கு விவாகரத்து வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருக்கிறார். தாவேக தலைவர் விஜயனுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருப்பது என்பது மிக முக்கிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. இந்நிலையில் தந்தையின் நடத்தை என்பது குழந்தைகளுக்கு அவமானம் ஏற்படுத்திவிட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது விஜய் சங்கீதா தம்பதிக்கு ஜேசன் சஞ்சய் மற்றும் திவ்யா என்ற ஒரு மகள் உள்ளனர். விஜயனுடைய செயல்பாடு என்பது என்னுடைய குழந்தைகளுக்கு அவமானத்தை ஏற்படுத்தி விட்டது என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பிட்ட நடிகை பல முறை சமூக வலைதளங்களில் விஜயின் புகைப்படம் வெளியிட்டது என்பது தன்னை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது. அதாவது தங்களுக்குள்ளாக இது போன்ற பிரச்சனை இருப்பது என்பதும் தொடர்ந்து இது தொடர்பாக தாங்கள் பேசி சண்டையாக வருவதெல்லாம் அந்த நடிகைக்கு தெரியும். இருந்தாலும் கூட தொடர்ந்து விஜயனுடைய புகைப்படங்களை அவர் பொது வெளியில் வெளியிட்டு தன்னை அவமானப்படுத்தக்கூடிய வகையில் அவர் நடவடிக்கையில் அமைந்தது என்பதும் தன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறார். நடிகை வெளியிட்ட படங்கள் தனக்கும் தன் குழந்தைகளுக்கும் தொடர்ந்து அவமானத்தை ஏற்படுத்தியதாகவும் அந்த புகாரில் சங்கீதா தெரிவித்திருக்கிறார். அதே போன்று நடிகையின் பெயரை வெளியிடாமல் தற்போதைக்கு தவிர்ப்பதாக மனுவில் சங்கீதா குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் ஏதேனும் அழுத்தம் வந்தால் விஜய் தரப்பிலிருந்து ஏதேனும் அழுத்தமோ அல்லது மிரட்டலோ வந்தால் அந்த நடிகையின் பெயரை பகிரங்கமாக வெளியிடுவேன், இன்னும் பல ஆதாரங்களை வெளியிடுவேன் என்றெல்லாம் அந்த மனுவில் குறிப்பிட்டிருப்பதால் மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட துணையில் அந்த மனுவில் மிக முக்கியமான விடயங்கள் சட்ட ரீதியாக பார்க்கப்படும் போது ஒரு கணவரிடம் மனைவி விவாகரத்து கேட்கக்கூடிய நிலை அதற்கான முக்கியமான காரணங்களாக பார்க்கப்படக்கூடியது. திருமணத்தை மீறிய உறவில் ஒருவரோடு தன்னுடைய கனவு இருக்கின்றார் என்ற ஒரு காரணம் இது மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகின்றது. அதே போன்று இந்த விவகாரத்தை தட்டி கேட்ட காரணத்தால் பொருளாதார ரீதியாக பல கட்டுப்பாடுகளை விதித்தார் என்பதும் மிக முக்கியமான காரணம். மற்றொன்று காரணம் திருமணத்தை மீறிய உறவை குறித்து தட்டி கேட்ட காரணத்தால் குடும்பத்தில் தன்னை சுதந்திரமாக செயல்பட விடவில்லை, தன்னை கட்டுப்படுத்தினார், முடக்கினார் உள்ளிட்ட பல முக்கியமான காரணங்கள் என்பது சட்ட ரீதியாக மிக பெரிய விடயமாக தான் பார்க்கப்படுகின்றது. இது போன்ற பல காரணங்களை குறிப்பிட்டு அவர் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஆனால் அந்த நடிகையின் பெயரை அவர் குறிப்பிடாமல் இருப்பதற்கான காரணத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பலருடைய மாண்பை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த குறிப்பிட்ட நடிகையின் பெயரை தான் வெளியிடாமல் தவிர்ப்பதாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் ஏதேனும் மிரட்டல் அழுத்தம் வந்தால் நிச்சயமாக அந்த நடிகையின் பெயரை பகிரங்கமாக வெளியிடுவேன் என்று குறிப்பிட்டிருப்பது மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. என்னுடைய வெளிநாட்டு பயணம் தொடர்பாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்தார். அதாவது வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது, அதே போன்று குடும்பத்தில் தனக்கான உரிமை, பொருளாதார கட்டுப்பாடுகள், இதை பற்றி பேசக்கூடாது, அதை பற்றி பேசக்கூடாது விட பல கடுமையான கட்டுப்பாடுகள் தனக்கு விதித்தது என்பது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த மனுவில் குறிப்பிடப்படக்கூடிய விஷயங்கள் நடிகருடனான கள்ளத்தொடர்பை தட்டி கேட்டதால் பல்வேறு நெருக்கடிகளுக்கு நான் ஆளானேன். இதனால் 2021 முதலே தாங்கள் பிரிந்து வந்ததாகவும் அதிலும் மிக முக்கியமாக பல்வேறு ரீதியிலான மன உளைச்சலுக்கு உளவியல் ரீதியாக பல்வேறு இக்கட்டான ஒரு சூழலை தான் எதிர்கொண்டு வந்ததாகவும் அதனுடைய முடிவாகவே இந்த விவகாரத்தை தற்போது விவாகரத்து வேண்டும் என்று கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாக அந்த மனுவில் சங்கீதா குறிப்பிட்டிருப்பது. இந்த விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்டமாக 20ஆம் தேதி என்று விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்கு முன்னதாக இந்த விவகாரம் தொடர்பாக ஆஜராக விஜய்க்கு சம்மன் அனுப்பப்படும். அப்போது சம்மன் அனுப்பப்பட்ட நேரில் ஆஜராகக்கூடிய பட்சத்தில் அடுத்தடுத்த கட்ட நகர்வை நோக்கி இந்த விவகாரம் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியா இருந்தும் பல ஆண்டுகளாக இது தொடர்பாக மறைமுகமாக பேசப்பட்டு வந்தது. அதாவது விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய போது கூட பல்வேறு அரசியல் கட்சி நிகழ்வுகளுடைய தாய் தந்தை அழைத்து வந்தார். ஆனால் அவருடைய மனைவி வரவில்லை என்பது குறித்து பேசும்போதெல்லாம் விஜய் அவர் மனைவியோடு இல்லை என்றும் இருவரும் பிரிந்து வாழ்கிறார் என்றெல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்டுகளாகவே விஜயும் அவருடைய மனைவி பிரிந்து வாழ்ந்து வந்ததாக நிகழ்வில் அடிப்படையாக வைத்து பேசப்பட்டது. ஆனால் தற்போது இந்த விவகாரத்தின் மூலமாக அது உண்மைதான் என்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. அதிலும் மிக முக்கியமாக ஒரு நடிகையோடு திருமணத்தை மீறிய உறவில் விஜய் இருக்கின்றார் என்ற ஒரு நிகழ்வு அந்த காரணத்தை முன்வைத்து தான் பல ஆண்டுகளாக கடந்த சில ஆண்டுகளாக அதை பற்றி பேசும்போதெல்லாம் தான் மிகவும் அவமானப்படுத்தப்பட்டேன், எனக்கு மட்டுமல்ல என் குழந்தைகளுக்கு அவமானம் என்ற பல்வேறு காரணங்கள் குறிப்பிட்டிருப்பது என்பதும் மிக முக்கியமான விடயமாக இந்த மனுவில் பார்க்கப்படுகின்றது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.